வணக்கம். ஈரானுக்கு பிறகு அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் குறிவைக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் தானா என்ற கேள்வி பல இடங்களில் எழுகிறது. அதே நேரம் இந்தியா ஏன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை வெளிப்படையாக விமர்சிக்காமல் பெரும்பாலும் நடுநிலையான நிலைப்பாட்டில் செயல்படுகிறது என்பதையும் பலர் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். அதற்கிடையில் இந்தியா ஈரானுடனும் தமது நட்பு உறவை தொடர்ந்து பேணிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் சிலர் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகுந்த விசுவாசத்துடன் நடந்து கொள்கிறார் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அவர்கள் உண்மையில் உலக அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையாகும். இந்தியாவுக்கு நேரடியாகவும் தொடர்ச்சியாகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நாடு எது என்று கேட்டால் அது எப்போதுமே பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் பல விதங்களிலும் ஒரு தோல்வி அடைந்த நாடாக உள்ளதை உலகம் அறியும். அங்கு ஒரு நிலையான ஆட்சி அமைப்பு இல்லை, உறுதியான ஜனநாயக அமைப்பும் இல்லை, ஒழுங்கான நிர்வாக அமைப்பும் இல்லை. அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் நாட்டில் கூட தாலிபான் கொண்டு வந்த ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானில் அந்த அளவிலான நிலையான அமைப்பு கூட இல்லை. அங்கு பிரதமரும் அரசியல் தலைவர்களும் பெரும்பாலும் அதிகாரத்தின் வெளிப்புற முகங்கள் மட்டும்தான். உண்மையில் நாட்டை இயக்குவது பாகிஸ்தான் இராணுவம் தான் என்பது பொதுவாக ஏற்கப்பட்ட உண்மையாகும். அதனால் எந்த நேரத்திலும் இந்தியாவுடன் நேரடி மோதலுக்கு வரக்கூடிய நாடாக பாகிஸ்தான் பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் இந்தியாவின் சக்தி வாய்ந்த எதிரிகளில் ஒன்றான சைனா கருதப்படுகிறது. நீண்டகால அரசியல் பார்வையில் பார்த்தால் அமெரிக்கா கூட ஒரு போட்டி சக்தியாக மாறக்கூடும் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் அந்த நாடுகள் எதுவும் உடனடியாக இந்தியாவுடன் நேரடி போரில் ஈடுபடும் வாய்ப்பு நிச்சயமில்லை. சீனாவுக்கு மிக உயர்ந்த பொருளாதார மற்றும் நகர்ப்புற மதிப்புடைய சொத்துக்கள் உள்ள நாடாக அந்த நாடு இருப்பதால் ஒரு பெரிய போர் அதன் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவின் அக்னி மிசைல் தொடர் ஏவுகணைகள் குறித்து சீன ஊடகங்கள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றன. மேலும் இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் திறன்களும் சீனாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் இந்தியாவுடன் நேரடி போர் நடந்தால் ஷாங்காய் மற்றும் பெய்ஜிங் போன்ற முக்கிய நகரங்கள் கூட தாக்குதலுக்குள்ளாகும் என்ற பயம் சீனாவுக்கு உள்ளது. இந்தியாவின் ஏவுகணைகளை முழுமையாக தடுக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் சீனாவிடம் போதுமான அளவில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அதனால் சீனா நேரடி மோதலை தவிர்க்கத்தான் முயற்சிக்கும். அதே நேரம் பாகிஸ்தானின் நிலைமை வேறுபட்டதாகும். பாகிஸ்தானுக்கு இழப்பதற்கு பெரிய அளவில் எதுவும் இல்லை என்பதால் அந்த நாடு திடீர் சாகச முடிவுகளை நிச்சயம் எடுக்கும். அதன் இராணுவ அமைப்பு தங்களது அதிகார நிலையை காப்பாற்றும் நோக்கில் இந்தியாவுடன் மோதலுக்கு வர வாய்ப்பு எப்போதுமே இருக்கிறது. மேலும் பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி இந்தியாவுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கும் நாடாகவும் பாகிஸ்தான் பார்க்கப்படுகிறது. அதனால் இந்தியா தொடர்ந்து எதிர்கொள்ளும் நேரடி அச்சுறுத்தல் பாகிஸ்தான் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் பாகிஸ்தானை கட்டுப்படுத்துவது அல்லது அதன் தாக்கத்தை குறைப்பது இந்தியாவின் பாதுகாப்பு தேவையாகவே உள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு இன்னொரு முக்கிய எதிரியாக இஸ்ரேல் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் இடையே நீண்டகால விரோத மனப்பான்மை நிலவி வருகிறது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகமும் பாகிஸ்தானை ஒரு சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்க தொடங்கியுள்ளது என்பதற்கான சைகைகள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் வெளிவந்த சில தகவல்களை ஒன்றாக இணைத்து பார்த்தால் இந்தியாவின் தற்போதைய அரசியல் மற்றும் தந்திர நயமான நிலைப்பாடு எதற்காக என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டவராகவும் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளும் அரசியல் தலைவராகவும் கருதப்படுபவர் துல்சி கபாட். அவர் தற்போது அமெரிக்காவின் முக்கியமான பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பொறுப்புகளில் உள்ளார். சமீபத்தில் அமெரிக்கா எதிர்கொள்ளும் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் குறித்து அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செனட் செலக்ட் கமிட்டி ஆன் இன்டெலிஜென்ஸ் முன்னிலையில் முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவரின் தகவல்படி அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு எதிரான ஏவுகணை அச்சுறுத்தல் பெரிதும் அதிகரிக்கும். 2030 முதல் 35 வரையிலான காலகட்டத்தில் அந்த அச்சுறுத்தல் பல மடங்கு அதிகரிக்கும் என்று உளவுத்துறை மதிப்பீடுகள் காட்டுகின்றன. தற்போது அமெரிக்கா சுமார் 3000 ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. ஆனால் 2035ஆம் ஆண்டளவில் அது 16,000 தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அணு பாதுகாப்பு அமைப்புகள் வலுவாக இருந்தாலும் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தங்களது ஏவுகணை தொழில்நுட்பங்களை வேகமாக மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்று அவர் எச்சரித்துள்ளார். அந்த ஏவுகணைகள் அணு ஆயுதங்களையும் சாதாரண வெடிகுண்டுகளையும் ஏந்திச் செல்லக்கூடியவை என்றும் அவை அமெரிக்க நிலப்பரப்பை அடையக்கூடிய திறன் பெறும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்த்து செல்லக்கூடிய மேம்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பங்களை ரஷ்யாவும் சீனாவும் உருவாக்கி வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் தற்போது நார்த் கொரியா மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பாகிஸ்தானும் அமெரிக்காவை அடையக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வகை ஏவுகணைகளை உருவாக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் அதில் இடம்பெற்றுள்ளது. அதன் மூலம் அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது என்பது தெளிவாகிறது. அதனுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான செய்தியும் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்புத் துறையின் தலைவராக இருந்த ஜோ கென்ட் தமது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த போர் அமெரிக்காவுக்கு தேவையான ஒன்று அல்ல என்றும் இஸ்ரேலின் அழுத்தத்தால் அந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நீண்ட ஆலோசனைக்கு பிறகே அந்த முடிவை எடுத்ததாகவும் அந்த போருக்கு தன்னால் ஆதரவளிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அவர் வெளியிட்ட கருத்தில் அது அமெரிக்காவின் போர் அல்ல, இஸ்ரேலின் போர் என்றும் கருத்து இடம்பெற்றது. அமெரிக்கா போன்ற ஒரு உலக அதிசக்தியை விட மக்கள் தொகையில் மிகச்சிறிய நாடாக இருக்கும் இஸ்ரேல் தமது பாதுகாப்பு நலன்களை முன்னிலைப்படுத்தி அமெரிக்காவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறது என்ற விவாதம் அதனுள் இருந்தது. இஸ்ரேல் தமது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முற்றிலும் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தற்போது அந்த நாடு தமது முக்கிய எதிரியாக ஈரான் நாட்டை பார்க்கிறது. ஏனெனில் ஈரானுக்கு அணு ஆயுதங்களும் நீண்ட தூர ஏவுகணைகளும் கிடைத்தால் அது இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறும் என்று அவர்கள் கருதுகின்றனர். அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இஸ்ரேல் செயல்படுகிறது. அப்படியானால் ஈரானுக்கு அடுத்ததாக இஸ்ரேலின் கவனம் செல்லக்கூடிய நாடு எது என்ற கேள்வியும் எழுகிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு மதிப்பீட்டில் பாகிஸ்தான் நீண்ட காலமாக ஒரு மறைமுக அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் கையில் அணு ஆயுதங்கள் இருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கவலையாக உள்ளது. மேலும் பாகிஸ்தான் நீண்ட தூர ஏவுகணை திட்டங்களை உருவாக்கி வருவது அந்த நாட்டின் பாதுகாப்பு கணக்கீட்டில் ஒரு முக்கிய அம்சமாகும். அதனால் பாகிஸ்தானில் உள்ள அரசியல் மற்றும் சமூக கலவரங்கள் போன்றவற்றை வெளிப்புற சக்திகள் தங்களது அரசியல் நலன்களுக்கு பயன்படுத்தும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிலர் கருதுகின்றனர். இங்கு இந்தியாவின் நிலைப்பாடு வேறுபட்டதாகும். இந்தியா எந்த நாட்டையும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதில்லை. ஆனால் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி பாதையை பாதுகாப்பது மிக மிக முக்கியமாகும். பாகிஸ்தானுடன் முழுமையான போர் நடந்தால் அது மனித இழப்புகளுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் வார் போல நீண்ட காலம் நீடிக்கும் போர் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படும். அதனால் இந்தியா தேவையற்ற போர்களை தவிர்க்க முயற்சிக்கும். அதே நேரம் சைனா அல்லது வேறு சக்திகள் பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவை சிக்கலில் ஆழ்த்த முயற்சிக்கும் வாய்ப்பும் உள்ளது. அதனால் பல தரப்புகளுடனும் சமநிலையான உறவை பேணுவது இந்தியாவின் தந்திரமான வெளிநாட்டு கொள்கையாக உள்ளது. அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் நல்ல உறவை வைத்திருப்பது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கு முக்கியமானதாகும். அதே நேரம் ஈரானுடனும் இந்தியா தமது நட்புறவை முற்றிலும் துண்டிக்கவில்லை. இந்தியாவின் நிலைப்பாடு ஒன்றுதான், இந்தியா முதலில் தமது தேசிய நலன்களை பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் உலக அரசியலில் பல சக்திகளுடன் சமநிலையான உறவை பேணும் வழியை இந்தியா தொடர்ந்து தேர்வு செய்து வருகிறது. ஜெய்ஹிந்த்.